ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்ஐசி பாலிசி கூட பேன் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்கள் பாலிசி கூட பேன் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிலனா அதையுமே நீங்கள் செக் பண்ணலாம். அதேமாதிரி அப்படி லிங்க் ஆகலைன்னா ஆன்லைன் மூலமாகவே உங்கள் எல்ஐசி பாலிசி கூட பேன் நம்பரை லிங்க் பண்ணலாம். ஸோ அப்படி லிங்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த LICindia.in இந்த வெப்சைட் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கீழே. இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் இதில் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கஸ்டமர் போர்ட்டல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் உள்ள 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட யூசர் ஐடி, ஓடிபி, இல்லைனா ஸ்கேன் QR கோடு, 4வது சைன்இன் வயா இ-பிராமன் இது மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் பண்ணதே இல்லைனா கீழே நியூ யூசர் சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில், உங்களோட மொபைல் நம்பர், LIC பாலிசி, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. அடுத்து லாகின் பண்ணுறதுக்கு நான் ஓடிபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர், அதாவது LIC பாலிசி கூட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர், நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கீழே கொடுத்துட்டு லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பேன் நம்பரை LIC பாலிசி கூட லிங்க் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் டு ரிஜிஸ்டர் இமெயில்னு வந்துட்டு இப்போ உங்களோட இமெயிலை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் LIC பாலிசிக்கு எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இமெயில் ஐடிக்கு LICலேருந்து வெரிஃபிகேஷன் லிங்க்கு வந்திருக்கு. ஸோ இதில் 2 லிங்க் வந்திருக்கு, வெப் லிங்க்கு, மொபைல் லிங்க்குன்னு. ஃபஸ்ட்டு வெப் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அதை கொடுங்க. இப்போ உங்கள் இமெயில் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிட்டு அடுத்து உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு 2வது உள்ள மொபைல் லிங்க் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு இமெயில் லிங்க் ஹேஸ் பின் எக்ஸ்பயர்னு வந்துட்டு நியூ லிங்க் ஹேஸ் பின் சென்ட் டு ரிஜிஸ்டர் மெயில் ஐடின்னு வந்திருக்கு. இந்த லிங்க்கு எக்ஸ்பைரி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வேறு எதுவும் நியூ லிங்க்கு உங்கள் மெயிலுக்கு வந்துருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு வேறு எதுவும் நியூ மெயிலும் இல்லை, அதனால் இமெயில் மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒருவேளை உங்களுக்கு எதுவும் மெயில் வரலைன்னா நீங்கள் இமெயில் மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணால் போதும். இப்போ மறுபடியும் இந்த LIC வெப்சைட் வந்துக்கோங்க. இதில் லாகின் கொடுத்து கஸ்டமர் போர்ட்டல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து லாகின் பேஜில் உங்கள் யூசர் ஐடி இல்லைனா ஓடிபி ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க. ஓடிபி மூலமாக லாகின் பண்ணுறதா உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ LIC வெப்சைட் லாகின் ஆகிட்டு இதில் ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. இதில் ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த LIC வெப்சைட்டில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரலன்னா இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அது கீழே பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் செலக்ட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டில் ஆல்ரெடி பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் செலக்ட் ஆகிருக்கும். ஒருவேளை செலக்ட் ஆகலைன்னா பேன் ரிஜிஸ்ட்ரேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே அக்ரின்னு போட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட LIC பாலிசி ஷோ ஆகும். ஒருவேளை நீங்கள் 2 இல்லைனா 3 அதுக்கு மேலே உள்ள LIC பாலிசிலாம் வச்சுருந்தீங்கன்னா எல்லா LIC பாலிசியும் ஷோ ஆகும். அதில் எந்த LIC பாலிசிக்கு நீங்கள் பேன் நம்பரு லிங்க் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு பாலிசி தான் இருக்குது, அதனால் அந்த ஒரு செக் பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிடுதேன். கீழே ஒரு 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உள்ள ப்ரொசீட் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் இன்டர்வியூர் பேன் டீட்டெயில் எக்ஸைட்டிங் பேன் போட்டு நீங்கள் ஆல்ரெடி பேன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேன் நம்பரு இதில் ஷோ ஆகும். ஒருவேளை நீங்கள் பேன் நம்பர் எதுவும் லிங்க் பண்ணலாம், இது எம்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் பேன் நம்பரை லிங்க் பண்ணுறதுக்கு உங்கள் பேன் நம்பரை எந்த மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. நீங்கள் பேன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டு சென்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்குள்ள சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பரும் இதில் ஷோ ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 டேஸில் உங்களோட பேன் நம்பரு உங்கள் LIC பாலிசி கூட லிங்க் ஆகிரும், அப்டேட் ஆகிரும். அது அப்டேட் ஆகிட்டுனா அந்த இன்டிமேஷன் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் வந்துடும். அதேமாதிரி இந்த ரிக்வெஸ்ட் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட்டு உங்களுக்கு PDF ஃபைலாக வேணும்னா அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் டவுன்லோடு ரிக்வெஸ்ட் ஃபார்ம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட் ஃபார்மும் உங்களுக்கு PDF ஃபைலாக டவுன்லோட் ஆகிரும். அதேமாதிரி நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு அப்டேட் ஆகிட்டா அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதை ட்ராக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த LIC வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அது கீழே ட்ராக் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் கேட்டகரியில்
நீங்கள் பேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸில் ஆல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஸ்டேட்டஸில் ஓப்பன் அப்படின்னு காட்டுது. அதாவது உங்கள் பேன் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இதில் க்ளோஸ்டு ஆர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டால் உங்களோட பேன் நம்பரு அப்டேட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டோட டீட்டெயிலாக பார்க்கணுன்னா சைடில் உள்ள வியூ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எல்ஐசி பாலிசியில் உங்களோட அட்ரஸை எப்படி அப்டேட் பண்ணுறது, ஒருவேளை நீங்கள் வேறு அட்ரஸ் மாறி இருக்கலாம், பழைய அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணி புதுசாக உள்ள அட்ரஸை எல்ஐசி பாலிசியில் அப்டேட் பண்ணுறது, அதை பற்றின புது வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன்.